ஒரு அஸ் அ கேர்ளா நான் இன்னைக்கு வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? ஜிம்முக்கு வரணும், ஃபீஸ் கட்டி. ஜிம்முக்கு வரணும், ஃபீஸ் கட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா முக்கியமான விஷயம் வந்துட்டு டிப் என்னன்னா ஜஸ்ட் ஷோ அப். நீங்க வந்தா மட்டும் போதும். அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்கீங்க. அதுவே வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கு. ஜிம்முக்கு வரமாட்டாங்க, அவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு ஒரு நாள் 2 நாள் போறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹவ் ஐ எம் ஃபீலிங் அதெல்லாம் தாண்டி வந்துருங்க. உங்களுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண தோணலனாலும் பாதி பண்ணிக்கலாம், இல்ல ஒரு செட் கம்மியா பண்ணிக்கலாம். பட் வாங்க, அதுதான் வந்து டிசிப்ளினே பில்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஷோ அப், அதுதான் மெயின். ஜிம்முக்கு கிளம்பி எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது வந்து. நீங்க ஜிம்முக்கு வரும்போது லைக் சப்போஸ் நீங்க நிறைய ஜிம் போயிருப்பீங்க. ஸோ போயிருக்கும் போது வந்து யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களா ஜிம்ல? இல்ல உங்களை மீறி யாருமே கிடையாது, நான் தான் இந்த ஜிம்ல குயின் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? அப்படிலாம் நினைச்சது இல்ல. பொறாமலாம் பட மாட்டேன். ஒருத்தவங்க நான் சூப்பரா பண்ணிருக்காங்களே, நல்லா இருக்கே இவங்க பாடி, அந்த மாதிரி யோசிச்சிருக்கேனே தவிர பொறாமலாம் இல்ல. ஒவ்வொரு பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி இல்ல, 5 விரலும் ஒன்னா இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து லெக்ஸ் நல்லா இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு அப்பர் பாடி நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ பொறாமலாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்ம அதுல பெஸ்டா பண்ணணும். சூப்பர். ஸோ ஆனால் நல்ல ஒரு மோட்டிவேஷனா பேசுறீங்க. உங்களோட இந்த எபிசோட் பார்த்து நிறைய பேர் ஜிம் ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என் புண்ணியத்துல ஜாயின் பண்ணா ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ.